ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவி. மதிய நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம சீலு நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கு. சரி பப்பு செங்கன்னு பார்த்தா சேர் கடியில் ஒளிஞ்சு படுத்துட்ருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சரி வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கணும், வெளியே என்னடான்னு பார்க்கலான்னு கதவை திறந்து பார்த்தா நம்ம கேமி அது ஜம்முன்னு கார் மேலே படுத்துட்ருக்கு. என்னடா இதுக்கு வந்த வாழ்வு, சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணுறேன். போஸே கொடுக்க மாட்டேங்குது. டக்குன்னு கார் மேலேருந்து கீழே குதிச்சு வந்து என் காலை தேய்ச்சி விளையாடிட்டுருக்கு. ப்ளீஸ் ஒரே ஒரு போஸ் கொடு, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறேன், நிற்கவே மாட்டேங்குது. ஒரு வழியாக மறுபடியும் கார் மேலே ஏறி படுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்படியே ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பித்தா எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி அது படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, தூங்க போறியா? சரி தூங்கு, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்னு பார்த்தா மறுபடியும் கார்லேருந்து எந்திரிச்சு கார்லேருந்து மறுபடியும் ஒரு குதிச்சு கீழே வந்து என்னை உள்ளே போக விடாமல் கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன வேணும்? எதுக்கு இப்படி படுத்து உருள்றேன்னு கேட்டால் அது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட சொல்லுது. ஐயோ, இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு வீட்டுக்குள்ளே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதை சமாதானப்படுத்தி நீ விளையாடு, நான் அப்புறமா வரேன்னு சொல்லி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு நம்ம கேமியோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஏதாவது செல்ல பூனை இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன, அதுவும் இது மாதிரி தான் சேட்டை பண்ணுதான்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.